உடனே யாவரும் முழங்கால் படியிடுவோம். கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து வாயை ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை என்றும் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. தேவனின் ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியா வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியா பாஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. அப்படி நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உலகம் எல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மடிந்ததில்லை என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமை கண்டு பாடுவோமா? உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா, இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித இயேசுவா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித இயேசுவா. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோ, பட்டம் பதவியை நாடுகிறோ, பொன்னும் பொருளும் தேடுகிறோ, பட்டம் பதவியை நாடுகிறோ, எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை, எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்வதில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, நட்பும் தொடர்வதில்லை, அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை, தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை, தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அளவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அளவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்கா
உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித இயேசுவா. இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித இயேசுவா. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலை அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரம் கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. சேர்ந்து காரங்களை தட்டி பாடுமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். சென்று இரண்டாவது சரணத்தை. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உற்றுன்ற பரிமளமே, உலகெல்லாமும் மனமே, உற்றுன்ற பரிமளமே, உலகெல்லாமும் மனமே. சேர்ந்து கரங்களை தட்டி உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலை. கரங்களை தட்டி கடைசியாய் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம்,
உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். அவர்களை கடங்கம் பண்ணி ஸ்தலத்தையே குவியலாக நிற்கும்படி செய்தார். வனாந்தரத்திலே கண்மலையும் பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரையும் அவர்களின் குடிக்க கொடுத்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெயிலிலே உன்னதமானவரும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்களின் தேவனே விசுவாசமால் அவர்களுடைய இரட்சிப்பை நம்மால் போனதினாலும் யாக்கோப்புக்கு விரோதமாய் அக்கினியை பற்றி எடுத்து இஸ்ரவேலின் விரோதமாய் கோபம் உண்டது. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தில் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆகாசனத்தில் கீழ்காற்றையும் வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினாலும் தென்றலையும் வீச செய்து அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களிலும் சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் தங்கள் இச்சகையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனமும் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. ஆமென். யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் ஒருமனப்பட்டவர்களாய் நேரத்தை நிதானமாய் வாசிப்போமா? என் ஜனங்களே, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மக்களை தேவன் அப்புறம் வாசல் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த வசனங்களிலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு பேச போகுது. தேவனுடைய பிள்ளைகளே, இது சும்மா இல்லை, சபைக்கு பேசுகிறது. யோவான் மூலமாய் சபை வருகிறவங்க, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வேணும் பாருங்கள். நீங்களாம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஊழியக்காருக்கு உறுதுணையாக இருந்து இப்போ பாருங்கள், இப்படி நடத்தும் போது ஒரு கேரனாக இருக்கட்டும், என்ன செய்கிறாங்க, ஒரு கணவர் இப்படி நடத்தும் போது, ஒரு பாடும்போது ஒரு எவ்வளோ சந்தோஷம். ஒரு பிள்ளைங்க ஒரு வசனம் சொன்னால் தாய்க்கு சந்தோஷம் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ என் பையன் நடத்தும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படி பிள்ளைங்க உருவாகணும். ஆண்டவரே, இன்னும் என்னுடைய தாகமெல்லாம் அதான், நான் இன்னும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஊழியத்தில் ஒரு மகிமை, ஒரு எழுப்புதல் வேணும். அப்படிலாம் இருக்கணும் என்னுடைய தாகம், வாஞ்சே. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கணும். சரி, இன்றைய தினத்தில் உலகம் 15 பாருங்க, மறுபடியும் வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் இப்படி சொல்றார் ஆண்டவர்? உலகத்தில் அன்பு கூற அன்பா இருங்க, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்றார்? இவைகளில் அடிமையா, இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிமை, இதுதான் பரலோக ராஜ்யம் வர முடியாது, தேவனிடத்தில் நெருங்க முடியாது, அவருடைய அன்பை ருசிக்க முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு கூறாதிருங்கள் ஆண்டவர். இவைகள் இருந்தா, இவைகளில் உலக அன்பு இருந்தா பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தியில் 16ஆம் வசனத்தில் இருந்தால் இன்னைக்கு அவ்வளவா எடுக்க போகிறேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் அன்பு கூறுறவங்களாம் இதெல்லாம் இருக்கும், தேவனை விட்டு பிரிச்சிடும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவன், இந்த அவைகள் சும்மா இல்லை, தேவனுடைய சரீரம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதிகமாக ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவியில் நிரம்புறவங்களாம் கூட இதெல்லாம் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்குற, அறிக்கையிடலை, மன்னிப்பு கேட்கல, மன திரும்ப விரும்பலை. அந்த ஆவினால் அக்கினினால தான் இது சரியாகும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. அப்போ இது சாப்பிடக்கூடாதா, இப்படிலாம் இருக்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. இவைகளை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இதுதான் களி கூறுதல், இதுதான் சந்தோஷம், இதுதான் பரலோக ராஜ்யத்துக்குரியது. இதை குறித்தான காரியங்கள். அடுத்த வசனத்தை 17 பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தின்படி. இது பிதாவுக்கு சித்தமானதல்ல, சரீரத்துக்கு வேண்டியது, இந்த பூமிக்குரிய வேண்டியது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாங்க. சபைக்கு தேவன் எழுதுகிறது. இதிலே வாசிக்கலாம். மத்தேயுல இயேசு என்ன சொல்கிறாரு? 6:32 பார்த்தீங்கன்னா, மற்றவங்க தேடுறாங்க, அந்நியர்கள் தேடுகிறார்கள். இதெல்லாம் வேணும் தான், வீடு வேணும், வேலை வேணும், பணம் வேணும், குடும்பம் இருக்கணும், உறவுகளுக்கு செய்யணும். ஆனால் இதுவே இருந்தால் ஆவியில் ஆத்துமாவில் பலப்பட முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியாது. வாசிங்க 6:32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரோடு இடைப்பட முடியாது, ஆண்டவர் பேச முடியாது, ஆண்டவரோடு நெருங்க முடியாது, அவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை ருசிக்க முடியாது. பல காரியங்கள், ரகசியங்கள் அடங்கியிருக்கு. லூக்கா 12:20 வாசிங்க. லூக்கா 12:20 வாசிங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து, நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டேன், எல்லாம் இருக்குது, சந்தோஷப்பட்டு கலிகூற முடியுமா? அவர் என்ன சொல்கிறார்? வாசிங்க. லூக்கா 12. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இதுதாங்க உலகத்துக்குரிய பிள்ளைங்க இல்லையா? மதிகேடனே. எல்லாரும் தான் அவன் சந்தோஷமா இருக்கானா? எல்லாம் கோடி கோடியாக பணமாக இருந்தாங்க, எல்லாம் இருந்தாலும் அதுதாங்க தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள ஆசீர்வாதம். ரகசியங்கள் பணத்தினாலேயோ உறவுகளாலேயோ இந்த சந்தோஷத்தை தர முடியாது. சுகம், பலன், சமாதானம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, எதை குறித்தான பயம், கவலை, கலக்கம் இருக்காது. ஏன்னா ராஜாதி ராஜா நம்ம கூட இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க உலகத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு, இதுதாங்க பிதாவின் அன்பு, இதுதாங்க பரலோக தேவராஜ்யத்துக்குரிய தேடுகிற பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இதெல்லாம் வேணும் தான், இதெல்லாம் வேணும் தான்.
இவைகளையே முக்கியப்படுத்துவாங்க. நம்ம ஆத்மா எப்படி இருக்குது, நம்ம ஆவி எப்படி இருக்குது, ஆண்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம், வசந்தபடி நடக்கிறோமா, நல்லா செபிக்கிறோமா, நல்லா துதிக்கிறோமா. இப்போ பாருங்கள், எழும்புறாங்க. இன்னும் என்ன செய்யணும்? ஊழியத்தின் பாரம் வேணும், வந்து எடுத்து நடத்தணும், நல்ல ஜெப வீரலாக வரணும், வேதத்தை எடுத்து நல்லா படிக்கணும். இன்னும் எவ்வளோ வளர வேண்டியது இருக்குது இல்லையா? இந்த குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? எவ்வளோ வளரணும். தேவனுடைய பிள்ளைகளே, மதிகேடனே, இன்று ராத்திரி நீ எடுத்து நீ சேர்த்து வச்சது யாருடையதாகும்? யார் அனுபவிக்க முடியும்? தேவனுடைய பிள்ளையில இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய தேவனுடைய ஜனங்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் 1 தீமோத்தேயு ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையை சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கு? நிலையற்ற ஐஸ்வர்யம். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, போயிடும், திரும்பி வரும். இந்த இது மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க. மாம்சத்து மேலே நம்பிக்கை வைப்பாங்க, எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைப்பாங்க. வசனத்து மேலே நம்ப மாட்டாங்க. மாறணும், எனக்கு மாற்ற வேணும்னு ஜெபிக்கிறது கிடையாது. தகாத விதமாக ஜெபிக்கிறது. ஜெபத்தில் கருத்தாய் ஜெபிக்கணும், உண்மையாக ஜெபிக்கணும், அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும், மனம் திரும்பும்படி ஜெபிக்கணும். வாசிங்க யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம் இதுதான். ஆண்டவரே, வீடு வேணும், இது வேணும், மனைவி வேணும், பணம் வேணும், இது இந்த காரியம் வாய்க்கணும், ஒரு திட்டம் நோக்கத்தோடு போவோம், நாளைக்குள்ள பிளான் எல்லாம் போவோம் இல்லையா? அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். ஆனால் தேவ சித்தம் நம்ம நிறைவேறாதமா? நம்மளை கொடுத்தான தேவன் சபைக்கு எது வந்திருக்கிறோம், எதுக்காக அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கோம், எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், எதுக்காக தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். கிரியாக இருக்கட்டும், அதிகமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பலப்பட்டாதான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அதே கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம். பவுலோப்பர் சொல்கிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எப்படி? நான் வாசிங்க கலாத்தியர் 2:20. கலாத்தியர், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவரை பற்றும் விசுவாசத்தினால சிலுவையில் அறை ஒன்றிருக்கிறேன். அதனால தான் அவரை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்தார். நம்மளை கொண்டு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மூலமாக ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கொலேசியரில் வாசிங்க 2:20-21 வாசிங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? உலகத்தின் வழிபாடுகளுக்கு அவங்க கோச்சிக்கவங்க, அவங்க வெறுத்துருவாங்க, அவங்களுக்கு பிரியப்படுத்தும், அவங்க சந்தோஷப்படுத்தும், இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நல்ல கிறிஸ்தவர்களை கூட எல்லாவற்றுமே பார்க்குறாங்க. இதனால தான் தேவன் பிரியப்பட முடியல, மகிமைப்பட முடியல, தேவன் ஆண்டவரே கிரியை செய்ய முடியாது. நம்மளை கொண்டு எதையுமே பண்ண முடியாது. நம்ம மூலமாக தான் ரட்சிப்போ, பிள்ளைங்களுக்கோ, மருமகளோ, பேர பிள்ளைங்களோ, யாராக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். வழிபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் மறிக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், சடங்காசரங்களாக இருந்தாலும் மனுஷனுக்கு பிரியமாக வாழ்ந்தீங்கன்னா பிதாவின் அன்பு இருக்காதுமா. உலகத்தில் உண்டான காரியங்கள் உலக மனுஷனுக்கு பிரியமாய் இல்லைன்னா கோச்சிக்குவாங்க, அவங்க வர மாட்டாங்க. அங்கே தாம்மா நீங்கள் காட்டணும் சாட்சியை. அந்த இடத்துல தான் நீங்கள் தேவனுடைய மீதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சாட்சியை காட்டணும். வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால் தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் மறிச்சிடணும், இதெல்லாம் விட்டுறணும். இதுதான் சிலுவையில் அறையிறது, இதுதான் இச்சைகளை ஒழிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை அதிலே வாசிக்கலாம். 12 ஞானஸ்தானம் எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு, ஞானஸ்தானத்தில் எதுக்குங்க தீர்மானம் பண்ணி ஒப்பு கொடுத்து இதெல்லாம் விட்டுருவேன், மனம் திரும்பிடுவேன்னு ஞானஸ்தானத்தில் ஜலத்தினால கழுவப்பட்டு வாசிக்கிறேன் இல்லையா? 12 வாசிங்க. ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே
அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்பதாம்மா எழுந்திருப்போம், அவரோடு கூட அடக்கமா. எல்லா சுபாவம், மாம்ச இச்சைகள், சுபாவங்கள், பெருமைகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள் இதெல்லாம் ஒழியணும். வீம்புகள், வைராக்கியம் இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, வேதத்தை நேசிக்க முடியாது, தேவனை நெருங்க முடியாது, தேவனை துதிக்க முடியாது, கை தட்டி ஆராதிக்கிறது கிடையாது. நல்லா பார்க்குறேன் வாலி பிள்ளைங்க வந்தாலே தேவ பிரசன்னம், தேவ உலாவு அசைவாடுகிற இடம், ஆவியானவர் உலாவுகிற இடம், உங்களை தொடுகிற இடம், உங்களை நிரப்புகிற இடம், உங்களை பலப்படுத்துகிற இடம். நீங்கள் அசட்டையாக நினைக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே என்னுடைய பிள்ளையிலே கூட நிறைய மாம்சத்துக்கு இடம் கொடுப்பாங்க. அதனால தான் ஆவியில் நிரம்ப பட முடியல. அதனால தான் அவங்க ஆசீர்வாதம் வர முடியாது. அதனால தான் தடைப்பட்டு போகுது. ஆசீர்வாதம் தடையாயிடும். மாம்சத்துக்கு முதலிடம் கொடுப்பாங்க. இந்த மாம்சம் முக்கியம்தான், ரொம்ப முக்கியம். இவங்க மூலமாக தான் ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்ம மூலமாக தான் ஆண்டவர் எல்லா வல்லமையான காரியங்களை செய்கிறார். இது என்ன செய்யணும்? ஆலயமாகி இந்த சரீரத்தை அசுத்தமான காரியங்கள் வர அவருக்குரியது, சரீரத்துக்குரியது. என்னைக்கு ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்தோமோ தேவனுடைய ஆலயமாய் பார்க்கணும். அதிகமாக இதே நல்லா இப்படிலாம் இருந்தால் ஏதாவது நம்மளை என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ஆட்கொள்ள முடியாது. தேவன் இதுதான் ஆட்கொள்ளும். பாலை உண்ணத்தக்கதான குழந்தைகளாக இருக்கிறீங்க. மாம்சத்தின் காரியங்களாக இருந்தனா குழந்தைகளை போல் இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு பழக்கம் இல்லை, இன்னும் நீங்கள் வளரலைன்னு அர்த்தம். பால் ஸ்ட்ரென்த் இல்லையா? பால் இல்லைன்னா என்ன செய்யும்? பலன் இருக்காது அந்த குழந்தைக்கு. அது ஸ்ட்ராங்கான உணவை சாப்பிட முடியாது. வாசிங்க அதிலே தான் 1 பேதுருல 2:3 1 பேதுரு 2:3 கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். வசனத்தில் வேத வசனம் ரொம்ப நேசிக்கிறது கிடையாது, ஒரு கடமைக்காக படிக்கிறது. வேத வசனத்தை ஸ்தோத்திரத்தால் ஜெபம் பண்ணிடுது. ஆனால் வேதத்தை நல்லா நேசித்து படிக்கணும். அப்போ தான் ஆவியானவர் விளக்கம் கொடுப்பார், இதன்படி நல்ல விலக்கி கொடுப்பார். கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் கனமான வசனம், ஆரோக்கியமான வசனம், விடுதலையான வார்த்தை. தேவனுடைய வாசிங்க 1 பேதுரு 2:3 வாசிங்க. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் ஆமே. உலகத்தின் இந்த பாலை சொல்லலாமா? உங்கள் டானிக்கு ஸ்ட்ரென்த்து வேணால் நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த் ஆனாலும் கிடைக்காது. அதே நேசித்து படித்து பாருங்கள். ஜீவனுள்ள வார்த்தை, உங்களை காக்கிற வார்த்தை, விடுதலையான வார்த்தை, காயங்கள் ஆற்றுதலான வார்த்தை, தேர்தலான வார்த்தை, அந்த வேத வசனம் இருக்குது. சத்திய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நேசித்து படிங்க. தினமும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக படிங்க. உங்களை விடுதலை கொடுக்கும். சத்தியம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும், எச்சரிக்கும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். அசட்டை பண்ணிடாதீங்க. கலங்கமில்லாத ஞானம் கலந்து அத்தனை பேரையும், அத்தனை லட்ச பேர்களையும் கொண்டு வந்தார். தேவனுடைய ஜனங்களே 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுதாங்க கலங்கமில்லாத ஞானம். எந்த அளவுக்கு வளரணும்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், வேதத்தை நேசிக்கணும். தேவ சமூகத்தில் இதை நான் நல்லா உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கும். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, அவ்வளோ அருமையான வார்த்தை. துக்கத்திலாம் இருக்கா, கலக்கமாக இருக்கா, குழப்பமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, எடுத்து படித்து பாருங்கள். உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 15:50 வாசிங்க. அதிலே கொரிந்தியரில் வாசிங்க. 1 கொரிந்தியரில் 15:50 வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படியே பரலோக ராஜ்யம் போக மாட்டோம். நான் வருகை குறித்து சொல்லும் போது வேறு மேனிகள் உண்டு இல்லையா? இது இப்படியே போக மாட்டோம். இதை முக்கியப்படுத்துவோம். நம்ம சரீரத்தை ரொம்ப முக்கியப்படுத்துவோம். ரொம்ப முக்கியம் இல்லை? நல்லா தூங்கும், நல்லா சாப்பிடு, ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் ஆவி ஆத்மா எப்படி இருக்குமா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? மகிழ்ச்சி இருக்கா? கலிகுறுதல் இருக்கா? தேவன் இருக்காரா? தேவனுடைய பிள்ளைகளே அதெல்லாம் தானாக பார்த்துக்குவார். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவர் சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1 யோவான்ல 2:17 அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். தேவ சித்தம் என்ன? பூமிக்குரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் தானாக தருவேன்வார். இவையெல்லாம் அஞ்ஞானியை தேடுகிற போல இல்லை. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யம். நாம் இப்படி போக மாட்டோம்.
தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், நீங்கள் ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். நீங்கள் இப்படி அசட்டை பண்ணாதீங்க. ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. இப்படி இருக்கா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிறகு புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அங்கே எப்போதும் ஆராதனை துதியும் இங்கேயே உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். இதுதான் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளை ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம் என்ன இல்லைனாலும், யார் மாறினாலும், யார் கைவிட்டாலும், யார் நேசிக்கலாம், யார் நிந்தித்தாலும், யார் நமக்கு ரொம்ப எழும்பினாலும், அதுதாங்க ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷம். இது எல்லாராலையும் தர முடியாது, இது யாராலையும் இதை கலிகூற முடியாது. இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கா? அதுதாங்க ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றும் அவர்களுக்கு, உதவியற்றவர்களுக்கு, சிறுமையானவர்களுக்கு சந்தோஷம். என் சந்தோஷத்தை தருகிறேன். இது பணத்தினால் வருகிற சந்தோஷம் அல்ல, உறவுகளால் வர்ற சந்தோஷம் அல்ல, இல்லையா? இது தேவனால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. பட் கலிகுறுதல் எங்கே இருப்பாருமா? அப்படிப்பட்ட ஒரு நிரப்புதல் ஒரு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் வாசிங்க. என்னாமோ சரி, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் போது இந்த இச்சைகளாகி வழியிலே அழிக்கப்பட்டார்கள். என்ன அற்புதம் செய்தாலும், என்ன நன்மை செய்தாலும், என்ன விடுவித்தாலும், என்ன அதிசயங்களை செய்தாலும் இதையே கவலைப்படுறது. இது இல்லையே, நாளைக்கு இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே. இதை சாதாரண குழந்தைகளை போல, ஒரு பென்சில் ரப்பருக்கு கவலைப்படுற போல, ஒரு குழந்தையை பார்த்து ஆசைப்படுறது மாதிரி இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வாசிங்க. என்னாகமும் இஸ்ரேல் ஜனங்க எப்படி முறுமுறுத்து வழியில் அழிக்கப்பட்டார்கள், தேவனை கோபம் உண்டாக்கினார்கள் பார்க்கலாம். என்னாகமும் 11:4-5 வாசிங்க. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. வாசிங்க. என்னாச்சு? என்னாகமும் 11:4-5 வாசிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, தமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழைய நினைக்கிறது. நல்லா சாப்பிட்டோமா, இப்படி சாப்பிடலாமா, அப்படி சாப்பிடலாமா, அது எங்கே, எங்களுக்கு இறைச்சி எங்கே? எப்படிலாம் கஷ்டப்பட்டு அடிமையாக கடந்த ஜனங்களை அவங்க முறையிட்டாங்க, கதறாங்க, வேதனைப்பட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் மோசையும் ஆரோனும் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து, மோசை இரவும் பகலுமா 40 நாள் உபாசி ஜெபித்து ஊழியக்காரர் இவங்களுக்காக பரிந்து பேசி தன்னை அர்ப்பணித்து மலையில் கடந்து அவங்களுக்கு எப்படிலாம் சிவந்து சமத்தை இரண்டாக பிளந்து எவ்வளோ ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் சாப்பாட்டுக்காக கவலைப்படுறாங்க. இன்றைக்கி இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இப்படி சாப்பிடணும். போஜன பிரியர்கள் இல்லையா? எங்களுக்கு கறி எங்கே? ஆனாலும் அதை கொடுத்தார். அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். எவ்வளோலாம் உங்களை என்ன நன்மை செய்தாலும், எவ்வளோ அற்புதம் செய்தாலும் முறுமுறுக்கிறது, அசட்டை பண்ணுறது, இல்லைன்னு கவலைப்படுறது, தேவையில்லாததுக்கு கவலைப்படுறது, இதெல்லாம் உண்டு. இதுதான் மாம்சத்தின் காரியங்கள். வாசிங்க. அதிலே 31-33 அதிலே 31-33 என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 31. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்டதை கொடுத்தாராம். எத்தனை பார், எவ்வளோ காடைகள். அதெல்லாம் வீட்டில் போய் இப்படிலாம் அற்புதம் செய்த தேவன் நம்மளை நடத்த மாட்டாராம்மா? எவ்வளோ அப்படிலாம் அந்த ஜனங்களை அப்படி யுத்தங்கள் இருந்தது,
அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது. 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்தி எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். அதே தேவன் தான் இன்றைக்கே இருக்கிறாருமா. உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உன்னை விடுவிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், அவங்க கேட்டது அதிலே 31 பார்த்தீங்கன்னா, அவர் வாயில் பற்களை இச்சையில் இருக்கும்போதே ஆண்டவர் அடித்தார்னு சொல்லப்படும் இல்லையா? நடத்தி வந்த ஆண்டவரெல்லாம் மறந்துட்டாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் முறுமுறுக்கிறது, சாப்பாட்டுக்காக முறுமுறுக்கிறது. இதை விட மோசமானவங்களை பாருங்கள். இப்போ அழிந்து கொண்டு இருக்கிற பார்த்தீங்களா, கேரளா சைடு அந்த சைட்லாம் பார்த்தீங்களா? இப்படிலாம் இருந்தால் என்ன செய்வீங்க? ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல கணவர் பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல வீடு கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, பெற்றோரை கொடுத்துருக்காரு. சந்தோஷம் களி கூறுறது இல்லையே, சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, நன்றி செலுத்துறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது. எப்படி இருக்கீங்க தேவன ஜனங்களே? 33 வாசிங்க. இதுதாங்க காரணம். முறுமுறுத்தா நன்றி செலுத்தாமல் துதிக்காமல் இருந்தால் இப்படிலாம் வரும். தேவ கோபாக்கினி வரும். எவ்வளோ நன்மை செய்தாலும், எவ்வளோ அற்புதம் செய்தாலும் மறந்துடுது, தேவனை மறந்துடுது. எவ்வளோ நல்லவரை, எவ்வளோ இக்கட்டு சூழ்நிலை வந்து செபித்தோம், எப்படிலாம் கேட்டு தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டோம். நான் இன்ன வரைக்கும் அதை நினைப்பேன். எப்படி நான் இந்த சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படிலாம் நடத்தி வந்தீரே, எப்படிலாம் சுகம் கொடுத்தீரே, எப்படிலாம் திக்கற்றவளாய் கடந்தனே, எப்படிலாம் இருந்தனே, என்னை நடத்தினீரே, அவ்வளவா துதிப்பேன். தேவ சமூகத்தில் நன்றி செலுத்தணுமா? நன்றி செலுத்தணும். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 78ஆம் சங்கீதத்தில் அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே நல்லா போய் படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிலாம் ஆண்டவர் அற்புத அதிசயங்கள்லாம் செய்தார். அதில் 25 பார்த்தீங்கன்னா, வானத்தின் மன்னாவை, இதுதாங்க வேத வசனம் நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்தின் மன்னாவை கொடுத்தாராம், தேவதூதர் சாப்பிட்ற அப்பத்தை கொடுத்தாராம். அப்படிலாம் அந்த ஜனங்களை நடத்தினார் ஆண்டவர். நன்றி கெட்ட ஜனங்களை வழியிலே, பரலோராஜ்யம் போகிறதுக்கு முந்தே கானானுக்கு போகும் முண்டே வழியிலே அழிக்கப்பட்டார்கள். இப்படி நாமளும் வழியில் அழியாமல் இருபடிக்கு அவரை கோபப்பட்டாதபடிக்கு பற்றி கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 2. வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 25 வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவர் அப்படிலாம் போஷிக்கிறது. ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் இன்று ஜீவிக்கிறாருமா. அதனால தான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தீங்கன்னா, சோதனையிலிருந்து ரட்சிக்க பக்தி உள்ளவர்களை. இதனால தான் பக்தி வேணும். இதனால தான் அடிக்கடி ஆலயத்துக்கு வாங்க, காத்திருங்க, தேவனை தூதிங்க, வேதத்தை நேசிங்க, ஜெபிங்க, ஆண்டவர் சத்தியத்தை அறிஞ்சிக்கோங்கன்னு சொல்லுறோம். சொல்லப்பட்ட 2 பேதுரு 2:9-10 வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரனை ஆக்கினைக்குள்ளாக்க நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினால் தேவ கோபாக்கினி இல்லையா, ஆக்கினி தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. அசட்டை பண்ணக்கூடாதுமா. நல்ல சுகபலத்தை கொடுக்கும் போதே தேவனை நல்லா ஆராதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், அங்கே 2 குடும்பம் ஒரு மரண பயம் வந்த பிறகு இப்போ வர்றாங்க. இனி வரும் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுப்பா. இன்னும் சுகபலம், அந்த பயம் எவ்வளோ சொல்லிகிட்டே இருந்தோம், கேட்கல. இப்போ பாருங்கள், அவ்வளோ சாக பழக்க. இப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்துடுறாங்க. ஒரு ஆதரவு இல்லை, பிள்ளைங்களால ஆதரவு இல்லை, அவர் ரொம்ப முடியாமல் சிக்காயிட்டு அப்படி இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வர்றாங்க. இப்போது வந்து அப்போ அந்த பயம், மரண பயம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆக்கினி தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினி வரக்கூடாது. அவருடைய பிள்ளைகளா ஜாகிரதை. அதனால தான் தேவ பக்தி, சோதனை ரட்சிக்க, அவர்களை ரட்சிக்க. அதுக்கு தாங்கம்மா பக்தி. இவ்வளோ நிறைய இச்சைகளை பற்றி சொன்னோம் இல்லையா? இப்போ கண்களின் இச்சை பார்க்கலாம். மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் இப்படிலாம் இருக்குது. இவ்வளோ நேரம் சொன்னேன். உலகத்திலும் அன்பு கூறாதீர்கள். மாம்சத்தின் இச்சைகள்லாம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவர் தான் முக்கியம். இதெல்லாம் ஒழியணும். இதெல்லாம் அழிந்த கண்களின் இச்சை. ஒவ்வொரு அவங்களுக்கும் ஒவ்வொரு வேத வசனத்தில் நிறைய இருக்குது இல்லையா? ஆனால் சில முக்கிய காரியங்களை மட்டும் இந்த 3 காரியங்களை சொன்னேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17, 16ஆம் வசனத்தை மட்டும் இன்றைக்கி எடுக்கிறேன். அது முன்னாடி உள்ளதே இருந்தால் தான், உலகத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் தான். அடுத்தது 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். தேவ சித்தத்தை நிறைவேற்றவங்க என்ன செய்வாங்க? நிறைவேற்ற விரும்புகிறவங்க இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் 16ஆம் வசனம், மயனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை குறித்து பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14:8
கண்களில் விழுந்துடுற. கண்களின் இப்போ கண்ணில் தான் அதெல்லாம் அடிமையாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஃபோனுக்கு அடிமையாக இருக்குது. கண்ணை பாதிக்குது, ஏதாவது கஷ்டம் வருது, அதுக்கு அடிமையாகிடுது இல்லையா? கண்களின் இச்சை இல்லையா? மனோவை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணி அவ்வளோ ஒரு வல்லமை அபிஷேகம், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மகன். நம்ம அப்படிலாம் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம் இல்லையா? அப்போ பாருங்கள், திராட்சசம் குடிக்கக்கூடாது, முடியை கட் பண்ணக்கூடாது. விசேஷ ஆவியான ஒரு அபிஷேகம் வல்லமையாக இருந்தது. அந்த மகன் மேலே கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், நம்மளை குறித்தான ஒரு திட்ட நோக்கத்தோடு தான் நம்ம இடத்துல வர்றாரு. கிரீச்சையை விரும்புகிறார், எண்ணம் விருப்பத்தை கொடுப்பார், வாஞ்சையை கொடுப்பார். நீங்கள் இடம் கொடுக்கலனா, நீங்கள் வாஞ்சிக்கலைனா, நீங்கள் அர்ப்பணிக்கலைனா, ஆண்டவர் உங்களை ஒரு பாத்திரம் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாக தான் போயிடுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனை கொண்டு பாருங்களேன், கண்களினால் இச்சையினால் விழுந்ததுனால, தாய் தகப்பனுடைய பிரதிஷ்டை அதை அசட்டை பண்ணிடுறதுனால போச்சு. தன்னை விட்டு விலகினதை கூட அறியாமல் இருக்கிறார். தேவன் விலகி போயிடுவார். அதே கண்கள் பிடுங்கப்பட்டவனாய். கண்களின் இச்சை பொல்லாது, அதான் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயுல 6:22 வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? கண் சரீரத்தின் விளக்கு. இப்போ இது கண்ணை மூடிட்டா ஒன்றுமே தெரியல, விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எல்லாமே இருள் அடைஞ்சிரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டது ஏதாவது பார்த்துட்டு அதுக்கு அடிமையாக இருக்கிறது, அதில் ஒரு டைம் பாஸ் பண்ணுறது, அதில் ஒரு சந்தோஷத்தை களி கூறுறது, பார்க்குறதுலாம் அதுக்கு இப்படிலாம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. கண்களின் இச்சை. உன் கண் வெளிச்சமாக இருக்கணுமா, விளக்காக இருக்குதுமா, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கவைங்களில் கண்கள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும்? கரைப்படுத்திடும், தேவனை விட்டு பிரிச்சிடும். அதில் மாட்டிடுவோம். கண்ணியில் மறைவாய் வைத்திருக்கிற கண்ணியில், பிசாசு தந்திரமாக வைத்திருக்கிற கண்ணியில், அது நமக்கு தெரியாது. அதில் போய் அடிமையாயிடுவோம். விட முடியாத பாவங்கள் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருக்கிற இந்த காலவெல்ல ஆராய்ந்து பாருங்கள். அதே தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேலில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாருக்குள்ளேயும் நிறைய பேருக்கு இருக்குது. தான் தாளந்துகள், பெருமைகள், எல்லாரும் தான் அதை பெருமையாக பேசுவாங்க. எதை எடுத்தாலும் பெருமையாக பேசுவாங்க. ஆண்டு பெருமை உள்ளவர்களுக்கு தான் எதிர்த்து நிற்கான்னு சொல்லப்பட்டிருக்கு. யாராக இருந்தாலும், நாங்களாக இருந்தாலும், தாளந்துகளாக இருந்தாலும், கிருபையாக இருந்தாலும், எங்களுக்கு அந்த பெருமை வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். வாசிங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் 30-31. வாசிங்க தானியேல் 4ஆம் அதிகாரம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுதான் பெருமை வந்துடும். எனக்குள்ள ஞானம், எனக்குள்ள பெருமை, எனக்குள்ள பணம், என் உறவு இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்காங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. பேசும்போதே பார்க்கலாம். அவங்கள எதை குறித்து பேசுவாங்க? பெருமையாக பேசி, தன்னை குறித்து பெருமையாக பேசுவாங்க, வீட்டை குறித்து பெருமையாக பேசுவாங்க. எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவாக பார், உடனே ஆண்டவர் வானத்தில் சத்தம் உண்டாக்கி தள்ளி போட்டுறாரு, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். ஆண்டுக்கு பிடிக்காத காரியத்தையோ, சந்தோஷத்தையோ, சமாதானத்தையோ, விடுதலையோ, மகிழ்ச்சியோ, ஜெயத்தையோ, நமக்குறமான தடை எல்லாவற்றையும் நீங்குவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே 13 வாசிங்க. ரோமரில் அதிலே 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வசனத்தை ஃபுல்லாக நல்லா படித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக மாம்சத்துக்கு ஏற்ற மாடி ஏதாவது நல்லா தூங்கலாம், நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். இப்படிலாம் இருந்தால் எங்கே ஆண்டவர் உங்களுக்கு இல்லையா? ஆவியினால் மாம்சத்தின் செய்கையை அழிக்கணும். அதனால தான் அபிஷேகம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். இந்த மாம்சத்துக்குரிய பலவீனங்கள் ஓடும், சோகம் ஓடும், துக்கம் போகும், பயம் போகும், அவிசுவாசம் போகும், எல்லா கலக்கம் துக்கம் போகும். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்த தாகம் இருந்தால் தான் நிரப்புவார். தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பீங்க. இப்படி உலக காரியங்களாக இருந்தீங்கன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்களை கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 3:16. ஏன் உங்களுக்குள்ள பலன் இல்லைன்னா, ஆவியில் நிரப்பப்படுதல். மாம்சத்தின் காரியங்களுக்கு இடம் கொடுத்தா ஆவியில் நிரப்பப்பட முடியாது. வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இதுதான் சொன்னேன், அன்புல ஸ்ட்ராங்கான வேர் இல்லை, ஆண்டருக்குள்ள வேர் இல்லை. அதனால தான் அப்பப்போ பட்டு போகுது, அப்பப்போ துளுக்குது, அப்போ அப்படியே நிற்கிது இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? உள்ளான மனுஷன் பலப்பட. ஏதாவது கலங்கிறது, ஏதாவது அசட்டப்படுறது, ஏதாவது அவிசுவாசப்படுறது, முறுமுறுக்கிறது, ஜெபிக்க முடியாமல் போயிடுது, துதிக்க முடியாமல் போயிடுது, பயம் வருது, கலக்கம் வருது, துக்கம் வருது. இது தாங்க ஆவியில் பலப்படாது காரணம். இது தாங்க மாம்சத்துக்குரிய காரியங்களாக இருந்தால் இப்படிலாம் இருக்கும் ஆவியினால். அதனால தான் பலன் ஒன்றுகிறாய் வசனத்தின்படி உங்களுக்குள்ள பலன் இல்லை. மாம்சத்தின் காரியங்கள் இருந்தால் பலன் இருக்காது. ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படணும். இதுதாங்க எனக்குலாம் நான் அந்த சந்தோஷத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அந்த மகிழ்ச்சி களி கூறுதல்கள் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நேசிக்கலனா என்ன, தேட்டர்னா என்ன, எனக்கு காரிக்கலாம் என்ன, உதவி செய்யலாம் என்ன, அவருக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க. அதுதாங்க பரிசுத்தாவியில் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்து மேலே ஒரு வாஞ்சியாயிருங்க. அப்போ தான் சபை குறித்தான காரியங்கள் நீங்கள் முன்மாதிரி இருப்பீங்க, ஒரு வளர்ச்சியாக இருப்பீங்க. ஆவியானவர் பயன்படுத்துவார். தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்ம நேரடியாய் அறிவிப்புக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கதான அருமையான பிரதர் இம்மானுவேல் ஐயா வந்து அறிவிப்புகளை சொல்லுவாங்க. வாங்க ஐயா. சோஸ்திரம். அறிவிப்புகள். வருகிற செவ்வாய்க்கிழமை 7 மணி அளவில் சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அதுபோல் வருகிற வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு உபவாச கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 9:26-5. தேவன் அறிகிற அறிவையை நான் விரும்புகிறேன். ஓசையா 6:6. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். எஸ்வா எபேசியர் 6:16. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:35. கேட்கப்பட்டது. ஏசாயா 34.